ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது, வேர்ல்டு வைடாக என்ன நடந்தது, யூஎஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆச்சு, இன்னைக்கு தான் அதோடைய டேட்டா வந்திருக்கு. ஸோ என்ன ஆச்சு, அப்புறம் மார்க்கெட் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இன்னைக்கு ஓவராலாக எப்படி இருந்தது நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் விழுந்திருந்தது. அப்புறம் சடனாக ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து மார்க்கெட் ஃபுல் கேட்சப் ஆச்சு. க்ளோசிங்கில் வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு யாராச்சும் கால் சைடு ஏதாச்சும் ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டிஏஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எஃப்ஐஎஸ் வந்து 36,000 crores செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம டிஏஎஸ் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,000 crores கிட்ட. நீங்கள் வெறும் பையிங் செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது டிஏஎஸும். பட் இதை யார் மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறது ரீட்டைல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இந்த ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்குல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், அவங்க தான் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்சர்விங் வந்து எத்தனை நாள் தாங்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா மார்க்கெட்ஸில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. மார்க்கெட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் நம்ம ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை டிஐஸ் எல்ஐசி அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு குஷன் கொடுத்துட்ருக்கு. லைக் எஃப்ஐஎஸ்க்கு வந்து செல் பண்ணும்போது ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம டிஐஸ் வந்து திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு குஷன் கொடுத்துட்ருக்காங்க, பெட் குஷன் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத என்னுடைய தாட். அண்ட் இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் கெய்னர்ஸ் வந்து ஓஎன்ஜிசி, அப்புறம் வந்து கோல் இண்டியா அண்ட் இதெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ்ல இருந்தது. டாப் லூசர்ஸ்ல ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் டாடா கன்சியூமர்ஸ் இதெல்லாம் இருந்தது. அண்ட் ஏன் மோஸ்ட்லி நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டார்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸா, பப்ளிக் செக்டார் லைக் கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. மோஸ்ட்லி மார்க்கெட்ஸ் என்ன ஃபீல் பண்ணது அப்படின்னா, யூனியன் பட்ஜெட்டில் வந்து எப்படி வேணால் மூவ் பண்ணலாம், லைக் டேக்ஸ் ஏதாச்சும் அதிகப்படுத்தலாம், இல்லை வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஆகலாம் அப்படின்ட்டு வந்து ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏன் கவர்மெண்ட் செக்டார்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா, டேக்ஸில் வந்து நிறைய இது கிடைக்கும். லைக் ரயில்வேஸில் பட்ஜெட் பண்ணும்போது ரயில்வே கம்பெனிஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் ஆயில் அண்ட் கேஸஸில் இப்போ வந்து யூரோப்போடைய ட்ரேட் டீல் போட்டிருந்தாங்க, அதை பற்றி ஏதாச்சும் சொல்லலாம். லைக் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோம், இவ்வளோ கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு போகுது அப்படின்ட்டு அவங்க கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு மார்க்கெட் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸை வந்து ரொம்ப வேல்யூவேட் பண்ணிட்டு இருக்காங்க, பர்ச்சேஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் பட்ஜெட் அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு கரன்சி பார்த்தீங்கன்னா 91, 95ல இருந்தது. மோஸ்ட்லி 97, 95 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ ஈஸியாக 92 இருக்குது. 92ல் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். பட் ஈஸியாக 100 டச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இஃப் இன்கேஸ் எஃப்ஐஎஸும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, குளோபல் வார் இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபார் ஷோர் இவங்க எஃப்ஐஎஸ் வெளியே எடுக்கிறதும் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷனல் பிக் இன்வெஸ்டர்ஸ் கம்பெனிஸை செல் பண்ணிட்டு வெளியே போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா 100 அப்படின்றது ரொம்ப ஈஸியாக டச் ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யூஎஸ் வந்து ஃபெட் ரேட் கட் பண்ணலை, அதே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அவங்களுக்கு இது பொறுத்து இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ஹையாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல். பட் என்னை பொறுத்தவரை என்ன எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய ஈகோ ப்ராப்ளம்ஸ் லைக் ட்ரம்ப் அண்ட் ஃபெட்டோடைய கவர்னருக்கு இருக்கிற கிளாஷஸ். லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன், லைக் ஜனவரி ஸ்டார்டிங்லேயே இவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. லைக் ட்ரம்ப் என்னன்னாருன்னா, நான் உங்களை மாற்றிடுவேன், நான் வேற ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மார்ச்சில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்களுடைய டைம் முடியுது. ஃபெட்டோடைய கவர்னர் ஜெரம் பவல் அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு நான் வேற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து இவர் என்ன மிரட்டுறாரு அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒரு இஷ்யூவும் போச்சு. இவங்க மேலே வந்து இவங்க வந்து லைக் இது வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டு நிறைய பண்ணுறாங்க, காசை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஃபெட்டோடைய கவர்னர். அவரும் இல்லை, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணணும், ஃப்ரீ பண்ணணும், எக்கனாமிக் ஃப்ளோ ஃப்ரீ பண்ணணும், அதனால தான் அவர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. நீங்கள் குளோபலாக மார்க்கெட்ஸ் பார்த்தாலும் சரி, இங்கே பார்த்தாலும் சரி. ரீசெண்டாக சொல்லியிருந்தா சவுத் கொரியா மேலே வந்து நான் இவ்வளோ இது டாரிஃப் போடுவேன், சவுத் கொரியா மேலே 25% டாரிஃப் போடுவேன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் சடனாக வந்து இந்தியா மேலே 500% டாரிஃப் போடுவேன்னாரு. அப்புறம் யூரோப் மார்க்கெட்ஸில் வந்து யூரோப் கண்ட்ரீஸ் மேலே 10% டாரிஃப் போடுவேன்னாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே கிடையாது. நான் இத்தனை பர்சன்டேஜ் டாரிஃப் போடுவேன், இந்தந்த கண்ட்ரிஸ் மட்டும் தான் போடுவேன், இதுதான் என் ப்ராப்ளம்ட்டு ட்ரம்ப் ஒழுங்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் குளோபலாக நிறைய ட்ரேட் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு.
அமெரிக்கா என்னன்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்க ஆயில், இது வந்து தப்பு, நீங்கள் வந்து ஒரு டெரரிசம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லுது. யூரோப் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இந்தியாவோட ட்ரேட் டீல் போகிறோம் அப்படின்னு. ஸோ யூரோப் அண்ட் அமெரிக்கா, நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரே சைடில் தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. பட் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக யூரோப்பியன் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் அமெரிக்கா டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல் டைம் ஹை ஸ்டேஜ்ல ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு இருக்கு $5,500. அண்ட் சில்வர் வந்து 4 lakhs ப்ளஸ் டச் பண்ணியிருக்கு. அண்ட் இது இப்போ மெட்டல் செக்டார்ஸ் மட்டும் இல்லை, லைக் சில்வர் வந்து தினமும் பார்த்தீங்கன்னா 5%, 6%, 10% அப்படின்ட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. பயங்கரமான ட்ரேட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக மார்க்கெட்ஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.